ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பரான படம். படம் பயங்கரமா இருக்குண்ணா. படம் சூப்பரா இருந்தது. தனுஷோட ஆக்டிங் வேற லெவல்ண்ணா. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பிளைண்டாக வந்து பார்த்தா மேபி பிடிக்கும். ஒரு 1990 நடக்கிற ஸ்டோரி தான். தனுஷா அதுக்கு எப்படி 10க்கே எவ்வளோ வேணாலும் கொடுத்துனே இருக்கிறாங்க. அப்போ பக்காவாக நடிச்சிருப்பாரு தனுஷ். இமோஷனல் சீன்லேருந்து ஆக்ஷன் சீன் வரைக்கும் சூப்பராக நடிச்சிருப்பாரு. தனுஷ் படம் எதிர்பார்த்து வர்றது ஆக்டிங்காக. இந்த படம் அதை கண்டிப்பாக பூர்த்தி செஞ்சிடும். அவ்வளோதான். படம் செம்மையா இருந்துச்சு. இப்போ நான் வந்து போர்த்தொழில் தான் எக்ஸ்பெக்ட் வந்தது. விக்னேஷ் ராஜா வந்து போர்த்தொழில் நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன். நான் தனுஷ் நம்பியே வந்தா விக்னேஷ் ராஜா ரொம்ப ஓப்பு இருந்துச்சு. ஆனால் அதோட பயமா கொடுத்துருக்காரு படம். படம் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்துச்சு. நல்ல கான்செப்ட், ஒரு கிராமத்து கான்செப்ட் வேற லெவலில் இருந்துச்சு. தலை படம் நல்லா தான் இருந்துச்சு. த்ரில்லிங்காக அப்படியே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போனாங்க. கத்தி கத்தி லைட்டாக தொண்டை வலிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா இருக்குது படம். கரெக்டா ஒரு வில்லேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படமா கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. அந்த போலீஸ் கெட்டப் அவர் வந்து எப்படி அவர் தவிர யாரும் பண்ண முடியாது சொன்னா அந்த நக்கல் அந்த சூப்பர் எல்லாம் செம்மையா இருந்துச்சு ப்ரோ. பார்க்கலாம், படம் வந்து வேற மாதிரி தான் நல்லா இருந்தது. தனுஷ் நல்லா நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் மமிதா புது ஆக்டிங்கு டிஃப்ரெண்டாக நடிச்சிருந்தாங்க. ஜூடு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா நடிச்சிருந்தாங்க. மியூசிக்கு ஜிவி இருக்காருல, மியூசிக் கேட்டிங்க. மியூசிக் வந்து ஜிவி நல்லா பண்ணிருக்காரு. கிளைமேக்ஸில் ஒரு மாதிரி எமோஷனலாக பிஜிஎம் பண்ணிட்டாரு. ஒரு மாதிரி நாங்கள் அழுதுட்டோம். ஒரு மாதிரி எனக்கு தனுஷோட ஆக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ரொம்ப பிடிச்சிச்சு. என்னமோ இந்த நியூஸு அது இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி வந்தது மாதிரி கண்டென்ட் வந்த மாதிரி தான் இருக்கு. புது கான்செப்டோட எடுத்துட்டு போனாங்க. புதுசாக இப்போ தனுஷ் ஃபேன்ஸுக்கு புதுசாக ஒரு டோனில் பார்க்கணுன்னா பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். ஆடுகளம் வேங்கை இது மாதிரி நல்லா படம் தான், பார்க்க வேண்டிய படம் தான். சூப்பரான படம், ஃபேமிலியோட பார்க்கலாம். 2 டைம் கூட பார்க்கலாம். நல்ல படம் தான். தனுஷ் சார் எப்பவும் போலதான் ஒரு மிரட்டல் சம்பவம், ஒரு அதிரடியான ஒரு சம்பவம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் படம் நல்லா கொடுத்துருப்பாங்க, செகண்ட் படம் ஊற்றிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இவர் இல்லை, இவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. இது ஓட்டுரும். இந்த படம் லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன்ல தான் வந்திருப்பாங்க நிறைய பேர். பட் ஆனால் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ஆகும். போர்த்தொழிலுக்கு அப்புறம் விக்னேஷ் நல்லா எடுத்திருக்காரு. எங்கேஜிங்கா இருக்கு படம் ஃபுல்லாவே. நல்ல மெசேஜ். தனுஷ் பர்ஃபார்மன்ஸ் சொல்லவானா வேணும், மிரட்டிட்டாருண்ணா. சூப்பராக இருந்துச்சுண்ணா பர்ஃபார்மன்ஸ்லாம். தனுஷ் நல்லாவே நடிச்சிருக்காரு. மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது ஓகே, நல்லா இருக்கு. போன முறை அந்த படம் அவ்வளவா சரியா போகல. இந்த படம் நல்லா இருக்கு சார். நம்ம ஸ்டேட் படமே நல்லா தான் இருக்கு. மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்டேட் படமே நல்லா இருக்கு. நம்ம ஸ்டேட் கடத்தை வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டு போங்க, அவ்வளோதான். வேற லெவல் படம். இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி படம் இதுக்கப்புறம் வருமா நமக்கு தெரியாது. வேற லெவலான படம். இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி யாரும் வரல, டி ஃபேன்ஸ் தான். ஸோ படத்தில் லெஸ் ஹைப்னா இந்த படம் தான் ரொம்ப லெஸ் ஹைப்பாக இருந்தோம். அதான் தனுஷ் சொன்ன மாதிரி இப்போது திருச்சி தம்பலம் விஐபி படம் வந்து அப்போல்லாம் டைட்டில் வந்து நல்லா இல்லை, படம் ஓடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கதை படத்துக்கு டி ஃபேன்ஸ் இதுலேயே ஓகே, போத்தொழில் நல்ல படம் தான். பட் ஆனால் டைட்டில் இல்லை, ஒழுங்காக சாங் ப்ரமோஷன் இல்லை, கிட்டலாம் பண்ணாங்க. கொஞ்சம் யாருக்குமே நிறைய பேருக்கு தெரியல. பட் ஆனால் இது ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய டிக்கெட் புக் ஆகும். ஏன்னா விக்னேஷ் ராஜா நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லைட்டாக ஸ்லோவாக போகிறோம். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் நல்லா பண்ணியிருக்காங்க. ரைட்டிங் நல்லா இருந்தது. ஜிவிபி மியூசிக் வந்து ரொம்பவும் மியூசிக் டாமினேட் பண்ணாமல் ரைட்டருக்கும் கரெக்டான ஸ்பேஸில் நல்லா பண்ணியிருக்காங்க. டேரக்ஷன் தான் ஒரு சீனும் பயமா, ஒரு லேக் அதிகமாக தெரியல எனக்கு. லேக் தெரிஞ்சாலும் அந்த அது மாதிரி த்ரில்லர் படம்னால லேக் மாதிரி போகணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஒரு சீனை பயமா இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் சீன் என்ன நடக்கும்னு சொல்ல யோசிக்க முடியல. டக்குன்னு அந்த சீன் யோசிக்கிறோம், அந்த சீன் நடக்கல. அவர் வேற வச்சிருக்காரு, நம்மள யோசிக்க வைக்கிறாரு. இந்த சீன் நடக்கும், அந்த சீன் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு உங்களுக்கு நிறைய எமோஷனல் சைட் தான் காட்டியிருப்பாங்க. விக்னேஷ் ராஜாவோட படம் மாதிரி இருக்காது, நிறைய தனுஷோட பழைய படங்கள் பார்த்த மாதிரி இருக்கும். செகண்ட் ஆஃப் கொஞ்சம் இன்டென்ஸாக போச்சு. அந்த டைமில் இந்த பேங்கிங் நடத்த ஒரு பெரிய ஸ்கேம் தான். விவசாயிகளை படிப்பறி இல்லாதவங்களை இப்படிலாம் ஏமாத்தினாங்க அப்படின்ற ஒரு ப்ளாட் எடுத்துகிட்டு ஸோ அதை வச்சு படம் பில்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நியாயப்படுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அது சட்டப்படி தப்புன்றதையும் தாண்டி தர்மப்படி நடந்துக்கணுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டு. பட் ஓகே தான். எனக்கு இந்த விக்னேஷ் ராஜாவோட அந்த போர்த்தொழில் அந்த பேட்டர்ன் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆவாங்க. இது வேற ஒரு ஜோனர், வேற ஒரு முயற்சின்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த என்ன அந்த மனுஷன் பாருங்களேன், கடந்த 4 படம் 5 படம் இட்லி கடையாக இருக்கட்டும், இது அது பேர் என்ன, ராயனா இருக்கட்டும், இட்லி கடை, குபேரா, அப்புறம் தேரே இஷ்குமேனு, 4மே 4 விதமான கதை. இது ஒரு டிஃப்ரெண்டான அந்த 4-5 இந்த 5 கதைகளுக்குமே அவர் வந்து அந்த கேரக்டரா மெனக்கெட்டு இருக்கிறாரு. அதை தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்கிறாரு. தொடர்ச்சியாக ஒரு 5வது ஹிட் இந்த படம். ஒரு நல்ல படம். தயவு செய்து தியேட்டருக்கு வந்து பாருங்க ஃபேமிலியோட. சுராஜ் அவர் சூப்பரா நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அவர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. அப்புறம் மமிதா பைஜுக்கு எதுக்கு கேஷ் பண்ணாங்கன்னே தெரியல. ஒரு சீன் 2-3 சீன் பார்க்கலாம்ண்ணா. பட் கொடுத்ததே 2-3 சீன் தான். பட் அதையும் நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா. நிறையா இப்போ 2 சொல்ல வராங்க. ஒன்று நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஒன்று, இன்னொரு ஒன்று நான் நிறையா இந்த பேங்க்ல நடக்கிற லோன் மேட்டர்ஸ் அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதில் எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வச்சு நம்ம கிட்ட எடுக்கிறாங்க, எப்படி வந்துட்டு அன்எஜுகேட்டட் பீப்புளை வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு சொல்லாமல் இவங்க எப்படி காசு கொடுங்குறாங்க, அதை பற்றிலாம் காமிக்கிறாங்க.
ஸோ இது பார்த்தா ஒருவேளை அந்த அன்எஜுகேட்டட் பீப்புளுக்கான ஒரு ஸ்பெக் வேணா வரும், இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னு வேணா புரியறதுக்கு வந்திருக்கு. என்ன டிஃப்ரெண்டா இருக்குதுன்னா, இவர் பழசுல திருடரா இருப்பாரு. ஸோ இவர் வந்துட்டு என்ன அவரோட கலையை வச்சு இவர் எப்படி மற்றவங்க ஹெல்ப் பண்றாங்கன்னு. திவ்ய பிரகாஷ்குமார் அவரோட மியூசிக் கேப்டன் மில்லர்லயும் சரி, இட்லி கடையிலயும் சரி, இந்த படத்துலயும் சரி அண்டர் நிறைய பிஜிஎம்ஸ் போகுது. அது ஏன் தெரியல. ஆனா அவரோட ஓஎஸ்டி அவ்வளோ பயங்கரமா, அது ஆடியன்ஸ் சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கு. அது குறைச்சலே இல்லை. நல்லா எடுத்திருக்காரு. இந்த காலத்துல இருக்க ஜெனரேஷன் மக்கள்லாம் இந்த படத்துல இப்படி படத்தெல்லாம் பார்க்கணும். நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு தனுஷ். அப்புறம் வில்லனும் நல்லா சரியான வில்லன் தான். இப்போ என்ன நடக்குது காலத்து ஜென்ரேஷனுக்கு வந்து கரெக்டாக சொல்லியிருக்காரு தனுஷ். எல்லாமே ஆக்டிங் சூப்பர். பிஜிஎம் வந்து நொறுக்கிட்டாரு ஜிவி பிரகாஷ் காம்போ தனுஷ் காம்போ வந்து பெஸ்ட் காம்போவா இருக்க போகுது. இதான் இனிமேல் அவங்களோட காம்போ. பெஸ்டான படத்தை கொடுத்துருக்காரு எங்க தலைவர். இட்லி கடை மூவியை விட இந்த மூவி நல்ல ஒரு கான்செப்ட், நல்ல ஒரு இதான ஜென்ரேஷனுக்கான கிராம சைடு சவுத் சைடு என்ன இருக்கோ அந்த கஷ்டத்தை வந்து எடுத்து சொல்லியிருக்காரு தலைவர் இந்த படத்துல. நல்லா இருந்துச்சு. சொல்ல போனா இது வந்து எப்படி சொல்றதுன்னு ஒரு வேற லெவல் சொல்ல போனா, நம்ம அதர் ஸ்டேட் படத்தை பார்த்து கம்பேர் பண்றோம்ல, அதை நம்ம கம்பேர் பண்ணாம நம்ம ஸ்டேட் படத்தை பாத்தீங்கன்னா எங்க நம்ம வேற லெவல்ல இருக்கு. உண்மையிலேயே அந்த ஸ்டார்டிங் கொடுத்த ஒரு பயப்படுற மாதிரி இருந்ததுக்கும் அடுத்தது ஒரு த்ரில்லரா கொண்டு போனதுக்கும் நல்ல ஒரு இன்டென்ஷன் நல்லா இருந்துச்சு. யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் டி எந்த இது கொடுத்தாலும் ஆப்டா பண்ணுவார். அவர் ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அவரு அதான் ஒரு ரோலுக்கும் இப்போ ஒரு அசுரன் மாதிரி இதில் வந்து இது ஏஜ்டு பீப்புளாக காட்டுவாங்க. இப்போ இதில் அப்படியே ஒரு த்ரில்லர் மாதிரி, ஒரு வில்லன் மாதிரி. இப்போ மங்காத்தால எப்படி அஜித் வந்து ஹீரோவும் பார்க்கலாம், வில்லனாக பார்க்கலாம். அந்த மாதிரி இதில் கொஞ்சம் வில்லன் தான். பட் ஆனால் வில்லன்ல என்ன நல்லவன், ரொம்ப இதுவாக காமிச்சாலும் வில்லனாக போயிடும், ரொம்ப நல்லவனா காமிச்சாலும் நல்லவனா போயிடும். ஸோ கரெக்டாக அந்த மீட்டரில் எடுத்திருக்காரு. அவர் பேரு தெரியல, பட் சுராஜ் அவருக்கு என்ன ரோல் கொடுத்தாலும் பண்ணிடுறாரு. ஸோ அவரை இது பண்ணலாம், என்கரேஜ் பண்ணலாம். நம்ம தனுஷோட ஆக்டிங்ல சூப்பரா இருந்துச்சுண்ணா. படமே ஓவரால் நல்லா இருந்துச்சுண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அப்படியே கதையே மாறுதுண்ணா. சூப்பரா இருந்துச்சுண்ணா. கேஎஸ் ரவிக்குமார் சாரா இருக்கட்டும், அப்புறம் நம்ம இவர் ஜெயராம் சாரா இருக்கட்டும், இவர் மலையாளம் நடிகர் அவரு சுராஜ் செம்மையா இருக்கு. உண்மையா இந்த படத்துல வரக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் பாராட்டலாம். எல்லாருக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ். அதையெல்லாம் ஓவர்டேக் பண்ற அளவுக்கு தனுஷ் சாரோட பர்ஃபார்மன்ஸு. என்னன்னா நம்மளே வந்து திருட்டு சம்பவத்துல ஈடுபடுற மாதிரி இருக்குது ஆடியன்ஸ்க்கு. அப்படிதான் பயமா இருக்குது. ஏன்னா எப்படா போலீஸ் வருவாங்கிற மாதிரி தான் கதைக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட் சீனே கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கு படத்துல. நல்லா இருக்கு. படம் வந்து பாருங்க, ஏதாவது பார்த்துட்டு நீங்க வந்து சொல்லுங்க. ஆடியன்ஸ் நல்லா இல்லைன்னா தாராளமா சொல்லுங்க. இந்த அவன் சொன்னான், இவன் சொன்னான், ப்ளூ சட்டை சொன்னான், ஒயிட் சட்டை சொன்னான், இவன் சொன்னான், அதெல்லாம் வேண்டாம். படத்தை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு. படம் ரொம்பவே சூப்பரா இருக்கு சார். ஒரு சோசியல் அவேர்னஸ் படம். இந்த மாதிரி படம் இப்போ வந்து தனுஷ் நிறைய படம் நடிச்சிருப்பார் இல்லையா, அந்த படத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ வில்லேஜ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள்லாம் வந்துட்டு லோன் வாங்கி அங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறைய வாங்குவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு அவேர்னஸ் படம் சூப்பராக இருக்கு. இதில் உள்ள சாங்காக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும், வேற லெவலில் இருக்கு சார். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமெடி கிளிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் பண்ணல, கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு. பட் இருந்தாலும் வந்து போரிங்னே சொல்ல முடியாது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. படம் டக்குன்னு முடிஞ்சிருச்சா அந்த மாதிரி தான் இருக்கு. இதில் நடித்த ஹீரோயினோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு. அப்புறம் வந்து வில்லன் கேரக்டர் போலீஸ் ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க, அவங்களோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கு. ஸ்க்ரீன் பிளே செம்மையாக கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டான ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காங்க. போரிங்னே யாரும் சொல்லிடாதீங்க. கீழே வந்து ஒரு சில ரிவ்யூவர்ஸ் கொடுக்கறதுனால படம் நல்லா இருக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க. செம்மையா இருக்கும், ஒர்க்ஃபுல்லான படம். ஃபேமிலி எல்லாம் கண்டிப்பா வந்து பாருங்க. 2K கிட்ஸ் பசங்க பொண்ணுங்களாம் வந்து பாருங்க. அப்பதான் இஎம்ஐ எல்லாம் எடுக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்கு. நிறைய பேர் இஎம்ஐக்காகவே ஓடிட்டு இருக்க ஜென்ரேஷன் இப்போ இருக்கு இல்லையா. ஸோ எல்லாமே பாருங்க. இது ஒரு அவேர்னஸ் ஆன படம். இல்ல ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு 10 கொடுப்பேன். அவ்வளோ ஒர்க்ஃபுல்லான படம். வந்து கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தனுஷ் திருடுனா கூட அவங்க ரீசனா திருடுகிறாப்புல. அது எப்படி கதை சேர்க்கணுமோ அது அப்படியே ஊருக்கோசரம் கதை சேர்த்துக்கிறாப்புல. அவ்வளவுதான். யாராலும் போதாங்கன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட மனுஷன் இந்த மாதிரி ஒரு ஆள் வேணும். தனுஷ் சூப்பர் நடிப்பு. அவர் நடிப்புக்கு சொல்லவா வேணும். நல்லா நடிச்சிருக்காரு. நல்ல கருத்து கூட. இந்த லோன் எடுக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப மன கஷ்டத்துல இருக்கா. நாங்க சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் தான். எங்க ஏரியாவில் நடக்கிறத அப்படியே அவர் போட்டு படமா நடிச்சு காமிச்சிருக்காரு. நல்ல படம் தான். இதுமாரி நிறைய பேர் அங்கே பாதிச்சிருக்காங்க. சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லாம் நடிச்சு பாதிச்சிருக்காங்க. அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு பாடம். அதான் நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. உண்மையே சொன்னது மாதிரி இருக்குது. அது எப்படி ஒரு லோன் எடுத்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அது எதனால எவ்வளோ டேக்ஸ் போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு விவசாயிகளுக்கும் அது எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு அது எப்படி இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அது எப்படி தேவையில்லாததுக்கு லோன் எடுத்தா அது வந்து வேற மாதிரி இருக்கு.
தேவைக்காக லோன் எடுத்தா அது வேற மாதிரி இருக்கு. அது கரெக்டா அந்த டைரக்டர் வந்து அந்த கான்செப்ட் வச்சு சூப்பரா காமிச்சிருக்காங்க. என் தலைவன் செம்மையா நடிச்சிருக்கான், வேற மாதிரி. யாருமே எதிர்பார்க்காதபடி ஒரு புது டோன்ல எடுத்துட்டு போற மாதிரி இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணாம வந்தோம்ல, நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம், இதே மாதிரி தான் எடுத்திருப்பாரு அவரும். அந்த கதையை வச்சுதான் எடுத்திருப்பாரு. ஒரு புது டோன்ல எடுத்திருப்பாரு. புதுசா பாக்குறவங்களுக்கு கரெக்டா இருக்கும் அந்த படம். பர்ஃபெக்டா இருக்கு எல்லாமே. பர்ஃபெக்ட் கேஸ்டிங்ல இருந்து மியூசிக்ல இருந்து எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கு. ஸ்கிரீன் பிளே சூப்பரா இருக்கு. செம்மையா இருக்கு படம், வந்து பாருங்க. அதான் பேங்க்கை நம்பி போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுல பேங்க்ல வந்து நம்ம லோன் வாங்கக்கூடாது, வாங்கினா என்ன பெனிஃபிட்ன்றது. நம்ம ஃபுல் ஸ்டோரி சொல்ல வேணாம், படம் ஃபர்ஸ்ட் டே தானே போயிருக்கேன், பார்த்துட்டு சொல்லட்டும். படத்துல ட்விஸ்ட் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. அவர் மலையாளி, அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. போலீஸா நடிச்சிருந்த அவர் பேரு சரியா தெரியல, சுராஜ் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. தனுஷோட படத்துல ஆக்ஷன் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. டீசென்டான ஆக்ஷன் இருந்துச்சு. இது வரையும் எல்லாமே ஒல்லியா இந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாம ஆக்ஷன் பயங்கரமா இருந்துச்சு. அப்பா சென்டிமெண்ட் ஓகே, எல்லாமே படம் சூப்பர் படம் ப்ரோ. படத்துல ஈராக் வார் அதெல்லாம் எடுத்து நடிச்சிருந்தாங்க. அதை பத்தி பெட்ரோல் அதெல்லாம் பத்தி யோசிச்சிருந்தாங்க. பாலிடிக்ஸ் பத்தி பேசியிருந்தாங்க. அதனால தனுஷ் டிஃப்ரெண்டா நடிச்சிருந்தாங்க. அதனால தனுஷ் வந்து ஒரு த்ரில்லரா நடிச்சிருந்தாரு. அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதெல்லாம் பர்ஃபெக்டா ஒரு ஷார்ட்டா ஒரு ஸ்மூத்தா எடுத்துன்னு போயிருக்காரு ப்ரோ. அவரு எங்கேயும் லேக் அடிக்காம, சில பேர் சொன்னாலும் சொல்லுவாங்கல்ல, ஆனா இந்த கதைக்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்கிரீன் பிளே கரெக்டா அந்த டைமிங் சூப்பரா எடுத்துன்னு போனாங்க. ஜி பிரகாஷ் மியூசிக்கா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே உங்களுக்கு அந்த இதோட பிஜிஎம்மோட தான் ஓப்பன் ஆகும். ஃபைட் சீனோட 15 மினிட்ஸ்க்கு அதுவே நல்லா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் கண்ணம்மா சாங் பிளேஸ்மெண்ட் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கண்ணம்மா சாங் பிளேஸ்மெண்ட் நல்லா பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. செகண்ட் ஹாஃப்ல அதுதான் எப்போ ரொம்ப மியூசிக்கும் ஃபுல்லாக இல்லாமல் கரெக்டாக இந்த இதுக்கு என்ன நீடோ அதுக்கு பண்ணியிருந்தாரு. படம் இதுக்கு முன்னாடி வந்த தனுஷ் சார் படங்கள் இருக்கும்ல, ராயன், அசுரன், கர்ணன், கேப்டன் மில்லர், அதுல வந்து எப்படி ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இருக்கு. அதை தாண்டி இந்த படத்துல ஒரு நல்ல கண்டென்ட் இருக்கு. ஒரு லக்கி பாஸ்கர், ஒரு சர்க்காரு வாரி பாட்டா மகேஷ் பாபு படத்தெல்லாம் ஒரு கண்டென்ட் இருக்குல்ல, அந்த பேங்க்கு, அப்புறம் துணிவு படத்தோட ரெஃபரன்ஸ் கொஞ்சம் இருக்கு. இதெல்லாமே இருந்தாலும் இந்த படம் அப்படிங்கிறது ஒரு உண்மை சம்பவத்தை, ராமநாதபுரத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம், 1990களில் நடந்த ஒரு கதைக்களம் தான். அதை அவ்வளோ அழகா எடுத்து சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் மலையாள நடிகர் சூரஜ் அப்படிங்கிறவர், இன்னொரு பக்கம் ஜெயராம் சாரு, தனுஷ் சார், இவங்க 3 பேருக்குள்ள நடக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், இதுதான் படம். சில பேர் சொல்றாங்க கிரிஞ்சா இருக்கு, லேகா இருக்கு, போரா இருக்கு, ஸ்லோவா இருக்கு அப்படின்லாம். படம் வந்து பாருங்க. இன்னும் எத்தனை காலத்துக்கு இந்த வார்த்தையே சொல்லி, ஏன் ஒரு கமல் சாரும் ஒரு விக்ரம் சாரும் அழிஞ்சது போதாதா, ஒரு சியான் விக்ரமோ நாசமா போனது போதாதா? கடந்த 40 வருஷமா இதை சொல்லிட்டோம். இப்பயாவது வந்து ஒரு நல்ல சினிமாவை வாழ வைங்களேன். எனக்கு இல்லை இதுவா 3 செகண்ட் ரீல்ஸ் பாக்குறீங்க, 2வது செகண்ட்ல எனக்கு பிடிக்கலன்னா அப்படி தள்ளி விடுறவங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் அந்த படம் பிடிக்காது அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லணும். ஸோ படம் என்ன கேட்டால் எனக்கு பிடிச்சிருக்கு. சினிமா லவர்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும்.